சுவையான வத்தக்குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேங்க சட்டியில். வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சோனையும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயை நல்லா போட்டு நல்லா வணக்குன்னு வணக்கி எடுத்துட்டு, அடுத்து நம்ம தக்காளியும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணுங்க. இதுக்கு ரொம்ப வெங்காயமும் வெள்ளைப்பூடையும் வதக்க விடக்கூடாது. ஏன்னா அதில் தான் டிஷ்ஷே இருக்குது. ஏன்னா அதை நம்ம சாப்பிடையில நறுச்சுன்னு இருக்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டு கொஞ்சமாக இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் சக்தி சாம்பார் பொடி தாங்க எடுத்திருக்கேன். வீட்டு மிளகா பொடி தீர்ந்து விட்டதுனால சக்தி சாம்பார் பொடியை போட்டு சும்மா நல்லா அதையும் உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் பிரிய ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக புளிக்கரைசலில் தாங்க ஊற்றிருக்கேன். புளிக்கரைசல் நல்லா கொதித்து வரணுங்க. நல்லா அந்த மாதிரி குழம்பு சுண்டி வந்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் போடணும். இப்போ நான் வத்தல் தாங்க போட்டிருக்கேன். இந்த சீனி வர வத்தலை இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தல், மிதுக்கு வத்தல் இதையும் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பொரிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சும்மா மணக்க அந்த குழம்புல எடுத்து ஊற்றணும்னு நினச்சிக்கோங்க. சுவையான சூப்பரான வத்தக்குழம்பு தயார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வத்தக்குழம்பு செஞ்சிச்சா அவருக்கு டிஃபனுக்கு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கோங்க, மிளகு தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை போட்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு கடையல் தான். அது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. 2 கீரையுமே பருப்புக்கு உகந்ததுனால நான் கொஞ்சம் பருப்பு அந்த கடைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் சாப்பாடு தான் மாமாவுக்கு போட்டு சாப்பிட விட்டு டிஃபனும் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இவ்வளோ நாக்கு சொட்ட இந்த மாதிரி குழம்ப வச்சுட்டு சாப்பிடாம இருந்தால் எப்படி? ஒன்றுக்கு இன்னைக்கு 2 தடவை சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. சும்மா மணக்க சுவையான வத்தக்குழம்பு. சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க.